நிலா வீட்ட விட்டு போயிருவாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வராங்க. நம்ம இத எதிர்பார்த்தது தான். நிலாவோட அப்பாவும், அம்மாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இவங்க டிவோர்ஸ் கேஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே, நிலாவோட அம்மா பேசினாங்க. அம்மாவும், அண்ணியும் பேசுனாங்க நம்ம நிலா கிட்ட. அதனால இவங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் அதாவது இவங்களுக்கு விவாகரத்து ஆன உடனே, இப்போ நிலாவோட வீட்டுக்கு அவங்க அம்மாவும், அப்பாவும் நிலாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பேசுறதுக்கு வராங்க. அப்பதான் சரி இத்தன நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னம்மா மொத்தமா என்னைய மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நான் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்ன நான் கால் பண்ணாலும் நீங்க பேச போறது கிடையாது. இப்ப நீங்களா தேடி வந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷம் தான்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம சேர் அண்ணா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. உள்ள வந்ததுக்கப்புறமா, நம்ம நடேசன் அப்பா "இத்தன நாளா இல்லாம, இப்போ பொண்ண பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இத்தன நாளா நாங்க நிலாவ சரியா புரிஞ்சுக்காம, மேல ஒரு கோவத்துல இருந்தோம். ஆனா இப்ப தான் நாங்க நிலாவ சரியா புரிஞ்சுக்கிட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம நிலா "என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னு கேட்குறாங்க. தேன் "ஆமா நிலா, இத்தன நாளா நீ எங்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எங்கள எங்கள அவமானப்படுத்திட்ட அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா உன்னோட கல்யாணம் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்பதாம்மா தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, உனக்கு கோர்ட்ல விவாகரத்து ஆயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்றாங்க. "இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, "அது எப்படிம்மா எனக்கு தெரியாம இருக்கும்? அதான் நான் தான் சொன்னேன்ல, உங்க அம்மா கூட உன்னைய பார்த்து பேசியிருக்கா. எதுக்கு விவாகரத்து பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. நீ அப்பயே எங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கலாம்லம்மா. அப்படி இல்லைன்னா ஸ்டேஷன்ல வச்சு இந்த சோழன் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா, நான் கல்யாணத்த நிறுத்தியிருப்பேன்ல." அப்படின்னு சொல்றாங்க. நிலா "நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் எத்தன தடவ அந்த கல்யாணம் வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க என்னோட பேச்ச ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் கிட்ட நான் தான் சொன்னேன். என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ஆட்கள்லாம் எங்கள விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னமோ சோழன லவ் பண்ணி சோழன் பின்னாடியே நான் ஓடி வந்த மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டேஷன்ல வச்சு எங்களுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க. அப்பதான் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணது. அதுவும் நீங்க மட்டும் வந்திருந்தாலும் கூட, நான் என்னதாவது உங்ககிட்ட பேசவாது செஞ்சிருப்பேன். கூடவே அந்த சூர்யாவையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்க. அவன் எப்ப பார்த்தாலும் எங்க வச்சு பார்த்தாலுமே, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப கூட வந்துரு அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு அவன சுத்தமா பிடிக்கல. அவனுக்கும் என்னோட கேரக்டருக்கும் சுத்தமா ஒத்து வராது. நான் நல்லா படிச்சிருக்கேன். இன்னும் பிஜி பண்ணணும். ஃபாரின்லாம் போய் பிஜி பண்ணணும். நல்லா ஒர்க் பண்ணணும். வேலைக்கு போணும்னு சொல்லிட்டு, நான் அந்த எய்மோட தான் இருந்தேன். ஆனா அவன் என்னைய அப்படி பார்க்கவே இல்ல. ஏதோ கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பெத்து குடுத்து வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்ற ஒரு மிஷினா தான் என்னைய பார்த்தான். என்னோட உணர்வுகளுக்கு அவன் மதிப்பு குடுக்கவே இல்ல. அத நான் உங்கள்கிட்ட எத்தனையோ தடவ சொன்னேன். நான் கல்யாணம் இப்போதைக்கு வேணான்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க எதுவுமே என்னைய புரிஞ்சுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "நீ சொல்றதெல்லாம் புரியுது நிலா. எங்கள மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது." அப்படின்னு சொல்லி நம்ம அ நம் நிலா கிட்ட அவங்க அப்பா சொல்றாங்க. "இனிமே நடந்தா என்ன? நடக்காட்டி என்ன? அதான் என் வாழ்க்கையே எல்லாமே போயிருச்சே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிட்டு இருக்கும்போது, தேன் "அதெல்லாம் இல்ல நிலா. இப்ப முழுசா உன்னைய நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நீ கிளம்பி வா. நம்ம வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா, அம்மா என்னப்பா சொல்றாங்க? நம்மள கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏன் நிலா, அம்மா சொல்றது சரிதானே? இத்தன நாளா சோழனோட ஒய்ஃபா இருந்த, அதனால எங்களால கூப்பிட முடியல. இப்ப நீ சோழனோட ஒய்ஃபும் கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமகளும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நிலா வர்றதுக்கு யோசிக்கிற? இவன் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் நீ விவாகரத்தே வாங்கியிருக்கிற. இதுக்கு மேல நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்னமோ வீடு வாசல் இல்லாத மாதிரி இங்க தங்கிட்டுருக்கிற. உனக்கெல்லாம் நாங்க இருக்கிறோம் நிலா. அந்த ஒரு தடவ நாங்க பண்ணது தப்பு தான். எங்கள மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் கண்டிப்பா உன் விருப்பப்படி தான் நடக்கும். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. கிளம்பி வா போவோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம சேரண்ணா "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நிலாவ எதுக்கு கூப்பிடுறீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஆமா, சட்டப்படி நிலா வந்து சோழனோட ஒய்ஃப் கிடையாது. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல நிலாவ நான் எப்படி இங்க விட்டுட்டு போக முடியும்? நிலா இப்ப என்னோட பொண்ணு. யாருக்கும் ஒய்ஃப்லாம் கிடையாது." அப்படின்ற மாதிரி சோழன பார்த்து மனோகர் வந்து முறைக்கிறாரு. அப்போ சோழன் வந்துட்டு, "அப்படிலாம் அனுப்ப முடியாது. அப்படிலாம் போக வேண்டாம் நிலா. நீ போகாத நிலா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதுமேனே தேன் இருந்துட்டு, "உங்களுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த வீட்டுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவ எதுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நடேசன் அப்பா இருந்துட்டு, "இல்ல அந்த விவாகரத்துங்கிறது அது வெறும் பேப்பர் தான். இன்னமும் எங்க குடும்பத்துக்கு மேல பாசம் இருக்கிறதுனால தான் நிலா வந்து இங்க வந்து இருக்கிறாங்க எங்க கூட." அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் அப்பா சொல்றாங்க. "என்ன நிலா உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்னம்மா அமைதியா இருக்கிற? ஏதாவது பேசுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, நான் சொல்றத கேளு நிலா. எங்க கூட கிளம்பி வந்துரு. உன்னைய மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்த்துக்கிறோம். உன் விருப்பப்படியே நீ இங்க தங்கி வேலை பார்க்கலாம். அப்பாவும் நானும் திருவண்ணாமலைய விட்டு இங்க சென்னையில வீடு பார்த்து எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீயும் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்க. ஏதோ கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தேவையான பணம் எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். நீ நினைச்ச மாதிரியே உன்னோட பிசினஸ நீ டெவலப் பண்ணு. நீ திருவண்ணாமலையில இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க இருந்தே நீ அந்த பிசினஸ்லாம் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகர் வந்து சொல்றாரு. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "இல்லப்பா அது வந்து இந்த குடும்பத்த விட்டு எப்படிப்பா நான் வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன நிலா எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுற? இதுக்கு மேல நான் உன்னை எப்படி சொல்லி நான் கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம பிள்ளைக்கு பிறந்த வீடும் இல்ல, புகுந்த வீடும் இல்ல. நம்ம தான் நிலாவ புரிஞ்சுக்காம விரட்டி விட்டோம். சரி அவ ஏதோ ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டா. அவன் கூட சந்தோஷமா வாழட்டும். எப்படியோ நிறையோ குறையோ அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்." அப்படின்னு நினச்சிட்டு தான் நிலா, உன்னைய இதுநாள் வரைக்கும் நாங்க டிஸ்டர்பே பண்ணல. ஆனா இப்போ நீ பிறந்த வீடும் இல்லாம, புகுந்த வீடும் இல்லாம ஒரு அனாதை மாதிரி இருக்கிற. யாருமே இல்லாத அனாதையா நீ நிலா சொல்லு? நிலாவோட அப்பா மனோகர் வந்து கேட்குறாரு. உடனே நிலா இருந்துட்டு, "அது எப்படிப்பா உடனே என்னால வர முடியும்? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்ல எனக்கு அவ்ளோ பாதுகாப்பா இருந்துச்சு. சேரண்ணே என்னைய கூட பிறந்த தங்கச்சிய மாதிரி பார்த்துக்கிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு நல்லாவே தெரியுது நிலா. நீ இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு புரியுது. ஆனா, நீ அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நெனச்சிருந்தேன்னா, எதுக்காக சோழன டிவோர்ஸ் பண்ணணும்? நீ இந்த குடும்பம் தான் உனக்கு முக்கியம்னா, எதுக்காக நீ வந்து விவாகரத்து வாங்கணும்? பேசாம சோழன் கூடயே வாழ்ந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து கேட்குறாங்க. "இல்ல, இந்த குடும்பத்தில சோழன் வந்து நான் அவர சொல்லவே இல்ல. நான் ஆரம்பத்தில கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து, இப்போ வரைக்கும் சோழனும் நானும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க இருந்ததே கிடையாது. ஆனா, இந்த குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க, அக்கறையா இருக்கிறாங்க. நான் அவங்கள திடீர்னு விட்டுட்டுலாம் என்னால எப்படி வர முடியும்? நான் இல்லைன்னா என் குடும்பத்தில எல்லாருமே கஷ்டப்படுவாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பல்லவன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. உடனே "நீ சொல்றதெல்லாம் புரியுது நிலா. ஆனா ஊர் உலகம் என்ன பேசும்? ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த வீட்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஊர் உலகம் எப்படி பேசும்னு உனக்கே தெரியும்ல. இப்போ இதுக்கு முன்னாடி சோழனோட ஒய்ஃப்ன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 5 பேர் தங்கியிருக்கிற ஆம்பளைங்க தங்கியிருக்கிற இடத்துல, ஒரு பொம்பள நீ மட்டும் இருக்கிற. அதுவும் விவாகரத்து ஆயிருச்சு. அதுக்கப்புறமா இங்க தான் இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஊர்க்காரங்க உன் காது பட ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. நீ படிச்ச பொண்ணு உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் குடுங்கம்மா. இப்பவே உடனேலாம் என்னால கிளம்பி வர முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, வேகமா வந்து நம்ம சேரண்ணங்கிட்ட வந்து மனோகர் பேசுறாரு. "தம்பி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அன்னைக்கு சோழன நாங்க வந்து கூட்டிட்டு வந்து அடிச்சிருக்க கூடாது. என் பிள்ளைய வந்து ஹெல்ப் பண்ணணும். என் பிள்ளைக்கு வந்து அந்த கல்யாணம் பிடிக்கல. நிலாவுக்கு சூர்யா கூட கல்யாணம் பண்ணது வந்து பிடிக்கல. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நிலா வந்து சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே கைமீறி போய் நடந்துருச்சு. இது தெரிஞ்சுக்காம, நிலாவ பத்தி புரிஞ்சுக்காம, சோழன் ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவரோட வாழ்க்கையவே பணயம் வச்சிருக்கிறாரு. அப்படின்னு கூட எனக்கு புரியாம, பாவம் சோழன வந்து நான் எப்படியாவது நம்ம பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்கணும்னா, இந்த உலகத்த விட்டே அனுப்பிறணும்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமான முடிவு எடுத்து இப்படி பண்ணிட்டேன். என்னோட இடத்துல வேற யாரு இருந்தாலும் அப்படிதான் தோணியிருக்கும் அவங்களுக்கு. அதனால என்னைய மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்து நிலாவோட அப்பா வந்து சொல்றாங்க. "பரவால்ல சார். அதனால ஒண்ணும் இல்ல சார். எங்களுக்கே இப்ப தான் இந்த விஷயமே தெரிய வரும். இவங்களுக்குள்ள வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க டிவோர்ஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் என் தம்பி சோழன் வந்து நிலா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறான். ரொம்ப லவ் வச்சிருக்கிறான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதுக்கப்புறமா அ ந நம்ம மனோகர் இருந்துட்டு, "அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா விவாகரத்து ஆனதுக்கப்புறமா எங்க பிள்ளை இது. நாங்க கூட்டிட்டு போறோம். நீங்க கொஞ்சம் நிலாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஊர் உலகம்லாம் எப்படி பேசணும் உங்களுக்கே தெரியும். புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறது வரைக்கும் பரவால்ல. நாங்க அதுவரைக்குமே இங்க வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோமா? பண்ணதே கிடையாதே. இப்ப என் பிள்ளை அனாதையா இருக்குது. பிறந்த வீடும் இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடும் இல்ல. என் பிள்ளை திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க போய் உட்காந்து இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க." இந்த வீட்ல இப்போ நீங்க நிலாவ தல மேல தூக்கி வச்சு கொண்டாடலாம். நாளைக்கே உங்களுக்கோ, இல்லன்னா உங்க தம்பிக்கோ கல்யாணம் ஆயிருச்சு அப்டின்னா, வர்றவங்க எப்படி கேவலமா பேசுவாங்க. அதான் உனக்கு விவாகரத்து ஆயிருச்சுல, அப்புறம் எதுக்கு நீ இங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? இந்த அவமானம்லாம் நிலாவுக்கு தேவையா? அதனால தான் சொல்றேன். நாங்க கூட்டிட்டு போறோன்ட்டு. நாங்க நிலாவ திருவண்ணாமலைக்கெல்லாம் கூட்டிட்டு போல. சென்னையில தான் நாங்க வந்து தங்க போறோம் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற? ஏதாவது பேசு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சோழன் பேச சொல்றீங்க? என்ன பேச சொல்றீங்க? எங்க அப்பா, அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதுதான் நமக்கு 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்லன்னு ஆயிருச்சே சட்டப்படி. நமக்கு தான் விவாகரத்தும் ஆயிருச்சே. அதனால எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் என்னைய கூப்பிட வந்திருக்கிறாங்க. இதுல தப்புன்ற மாதிரி எதுவுமே எனக்கு தோணலையே!" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "அப்ப நீ இங்கேருந்து போயிருவியா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி சொன்னேன் நானு. நான் அப்படி சொல்லவே இல்லைல சோழன். நான் இந்த வீட்ட விட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா ஒரே குழப்பமா இருக்குது. இப்ப நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன கேட்குறாங்க. எனக்கு விருப்பமே இல்லன்னு தெரிஞ்சிருந்தும், எங்க அப்பா அந்த சூர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லி, என்னைய வீட்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்களும் என் விருப்பத்துக்கு மாறா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நான் நெனச்சிருந்தேன். நம்ம அப்பா, நம்ம அம்மான்னு நெனச்சிருந்தேன். ஆனா அவங்க என்னைய குழியில தள்ள தான் பார்த்தாங்க. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு என்னோட கனவ நனவாக்கணும். எனக்குன்னு ஒரு முடிவு இருக்குது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படின்னு நான் வெளியில வரும்போது, இப்ப சோழன் வந்து அத பயன்படுத்திக்கிட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில வர்றதுக்கு இப்ப இவ்வளோ நாள் போராடியிருக்கேன். மறுபடியும் என்னைய வந்து இந்த மாதிரியெல்லாம் என்னால எங்கேயும் போய் இருக்கவும் முடியாது. மறுபடியும் ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில நான் வாழவும் முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் நிலா சொல்றேன். பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து நீ எப்படி இருந்தியோ, எவ்வளோ சந்தோஷமா நீயி, நானு, உங்க அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாருமே எவ்வளோ ஹேப்பியா இருந்தோமோ, அதே மாரி சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட விருப்பத்துக்கு மாறா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த ஒரு சூழ்நிலையில நாங்க பண்ண தப்பு தான். இப்ப இவ்ளோ நாள் வந்து நீ கொடுமைகளையும், கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ட. இனிமே நீ கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டாம் நிலா. தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, தேனு வந்து சொல்லிட்டுருக்காங்க. கடைசில நிலா வந்து கண்டிப்பா வீட்ட விட்டு வெளில போக மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா எனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்க. நான் இந்த வீட்ல இருக்கிற சோழன் வந்து கொஞ்சம் பொய் பேசுவாரு தான். இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னைய ரொம்பவே பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. எல்லாருமே என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து கூப்ட்ட உடனே உங்க கூட வர்றதுக்கு என் மனசு இடம் குடுக்கல. நான் ஒரு 6 மாசம் எனக்கு டைம் குடுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது முடிவெடுத்து நான் சொல்றேன். நான் இங்க இருக்கணும் அப்டின்னாலும் சரி, இல்ல கிளம்பி உங்க கூட வரணும் அப்டின்னாலும் சரி. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் இனிமே வந்து நான் உங்க வீட்டுக்கும் வரல, இங்கேயே இருக்கலாமா. ஒரு 6 மாசம் மட்டும் எனக்கு டைம் குடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது பிஜி பார்த்து போயிர்றேன். எனக்கு என்னோட லைஃப்ல யாருமே வேண்டாம் அப்டின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப விரக்தியில பேசிட்டு இருக்கிறாங்க. போதும் என்னைய வச்சு நீங்க மாத்தி, மாத்தி இங்க தான் இருக்கணும், அங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணதெல்லாம் போதும். எனக்குன்னு சில ஆசைகள், கனவுகள்லாம் இருக்குது. எனக்கும் உணர்வுகள் இருக்குது. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. ஆனா இப்படி என்னோட அ மனசாட்சியோட நீங்க அதிகமா விளையாடுறீங்க. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமும் படுறாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, "எனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்க. அதுக்கு முன்னாடி தெளிவான ஒரு முடிவு நான் எடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேனும் அதாவது நிலாவோட அம்மாவும், அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, "சரி நிலா, இப்ப நீ குழப்பத்துல இருக்க. திடீர்னு நாங்க கூப்பிட வந்ததுமேன்னு உனக்கும் இதுல கன்ஃப்யூஸா தான் இருக்கு. நீயி ரொம்ப தெளிவா தான் டிவோர்ஸ் வாங்கியிருப்ப. உறுதியோட தான் வாங்கியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு சரியா இருக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ கொஞ்சம் டைம் கேட்குற. நாங்க எங்கேயும் போக மாட்டோம் நிலா. இங்க சென்னையில தான் இருக்க போறோம். நீ எத்தன நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனா, நமக்கு யாருமே இல்லையே! அப்படின்னு
அப்படின்னு மட்டும் நீ ஃபீல் பண்ணாத. எப்பனாலும் நீ வா, அப்பா இருக்கிறேன், அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பா வந்து சொல்றாங்க. "ரொம்ப நன்றிப்பா. நான் வந்து உங்கள பார்க்குறேன். என்னை இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே! என்கிட்ட இனிமே நீங்க பேசுங்க. எனக்கு அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம சோழன் வந்து நல்ல வேளை நிலா வந்து வீட்ட விட்டு போகல. ஒரு 6 மாசம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது நிலாவோட மனச நம்ம மாத்திரலான்னு சொல்லிட்டு சோழன் வந்து நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம எல்லாருமே வெளியில கிளம்பும்போது சோழன் கிட்ட வந்து மனோகர் பேசுவாங்க. "ஏன்டா என் மகள எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணியிருக்க. என்னமோ ஆட்டமா ஆடு நிலா என் பொண்டாட்டி வந்துட்டு உங்க வீட்டுக்கு வரமாட்டா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள விட எனக்கு நிலாவுக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். நான் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்னியே. இப்போ உன்னைய தூக்கி எறிஞ்சுட்டா என் மக. இதே மாதிரியே அவளும் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வருவா. எங்க கூட வருவா. என் மகளா என் வீட்ல இருப்பா. அத நீ பார்க்கத்தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போவாரு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.